சேரர் சேர மன்னரா? இவனை காலையில் முன் கொண்டு வாருங்கள். புருஷோத்தமர் என்ற பெயர் இவருக்குத்தான் தரும். எந்த ஒரு துணிச்சல் ஆடிது! என்ன நேற்றை திருடனை கொண்டு வந்து இருக்கின்றார்கள். இந்தானே கொண்டு வா. ஷாபாஷ். அப்படி சண்டை செய்ய தெரியுமோ? கொஞ்சம் தெரியும். எங்க தயங்காதே, வா. நல்ல திறமை. எங்கு கற்றுக்கொண்டாய்? அடே, இவன் இங்கு எப்படி உழைத்தான்? இந்த வாழ்வீர் நமக்கு தெரியுமாறல் வரதரே? தேசப்பிரஷ்டனான குரூரவர்மனின் மகன் வசந்தன். ஓ, செங்கோல் பிடிக்கும் கையில் கண்ணக்கோலா? மன்னிக்கணும் மகாராஜா, என் தலைவீதி இப்படி ஆகிவிட்டு. கவலைப்படாதே, இனி நம் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கலாம். ஆஹா, பாம்பு குட்டிக்கு பால் பார்க்கிறீர்கள். தந்தையின் கடமைக்கு தனி நான் உத்தரவாதி. இவன் போன்ற வீரர்களை நாம் கெட்டெறிய விடக்கூடாது. அரசே, தங்களின் அடிமை எழுந்து தங்கள் அறைக்கு செல்லலாமா? பாண்டி நாட்டிலிருந்து ஒற்றன் வந்திருக்கின்றான். இவனை நமது மெய்க்காவலர்கள் ஒருவனாக இருக்க செய்யுங்கள். பாண்டியன் எப்படி இருக்கிறான்? திருநெல்வேலியில் கோட்டையை வெகு பலமாக கட்டியிருக்கின்றனர். வானத்தை அளாவிய மதில்கள். ஒரு ஈக்காவும் கோட்டைக்குள் புக முடியாது. இதில் அக்கோட்டையின் அமைப்பை குறித்திருக்கிறேன். பலமான கோட்டைதான். ஜீவக பாண்டியனுக்கு வேண்டியவர் அனைவரும் மதுரையிலேயே தங்கிவிட்டனர். ராஜகுரு சுந்தரமுனிவர் மட்டும் உயிரை உடல் காப்பது போல அரசனை கண்காணித்து வருகிறார். மற்றபடி எடுத்ததற்கெல்லாம் குடிலன் தான். ஜீவக பாண்டியன் அவனின் கைபொம்மை. அங்கு குடிலன் இடுவதே சட்டம். குடிலர் இடுவதே சட்டம். இவரின் சிறந்த புத்தியும் யுக்தியும் தான் இந்த பலமான கோட்டை கொத்தளங்களை கட்டிவித்தது. பாதங்களை சமர்ப்பித்து தம் மணிமுடி அணிந்து வழங்குவதால் படுக்கல் கொண்ட பாதங்களுடன் திருநெல்வேலியில் மனுநீதி தவறாமல் அதிகாரம் செலுத்தி வரும் ராஜ பரமேஸ்வரர் ஸ்ரீ ஜீவகபாண்டித்தேவரன் விடுத்த தூதுவன் யான். அவ்வீரபாண்டித்தேவரன் மந்திர சிகாமணியும் தந்திர தலைவரும் அருந்தர சூழ்ச்சியில் அமைந்தவருமான குடிலேந்திரன் மகன் யான். பலதேவன் என்று அழைப்பார். வீண் பெருமை. எங்கு வந்தாய்? திருநெல்வேலியில் ஆகாயத்து அளாவை கோட்டை ஒன்றை ஏற்படுத்தி அதில் அநேக விதமான நூதன இயந்திரங்களை அமைத்திருக்கிறார். அதனால் நமக்கு என்ன? நீ வந்த காரியம்? பஞ்சு நாட்டின் தென்கிழக்கு நங்கநாடு ஒன்று இருக்கிறதை, அது எம்மை சேர்ந்ததாகும். அங்கு வசிக்கும் ஜனங்களும் பேசும் பாஷையும் அந்நாடு எம்மை சேர்ந்தது என்பதற்கு போதுமான காட்சியாகும். ஓ, அப்படியா? இப்பொழுது யார் வசம் இருக்கிறது? தங்கள் வசம். ஆனால் அது எம்மை சேர்ந்ததுதான். எமது அரசரின் முன்னோர்கள் அயர்ந்திருக்கும் சமயம் பார்த்து உமது முன்னோர்கள் தட்டி பறித்துக் கொண்டார்கள். உங்கள் வீரத்தை காட்டுகிறது அது. அதை மறுமுறை மீட்கவே மதுரையை விட்டு திருநெல்வேலியை தலைவராக கொண்டு ஒரு பொழுதும் ஒருவரால் வாசிக்க முடியாத ஏன் கரையேன்? என்ன வேண்டும்? சுருக்கமாய் கூறும். நம் இருவருக்குள் போரும் உண்டால் யார் இழப்பார்கள் யார் பிழைப்பார்கள் நிச்சயமாக சொல்ல முடியாது. தலைமுறையாய் சேரனுக்கும் பாண்டியனுக்கும் இருந்த பகை நீங்கட்டும். நஞ்ச நாட்டை எமக்கே உரிமையாக்கும். ஓஹோ,
முழுதும் சொல்லி முடிந்ததா? இல்லை இல்லை, இன்னும் ஒன்று இருக்கிறது. போர் மூண்டால் லட்சக்கணக்காக இருசார்பில் முடியும். ஆகையால் அஞ்சானஞ்சம் படைத்த ஆண் சிங்கம் ஜீவகபாண்டி தேவருடன் நீர் போர் தொடுத்தால் உமக்கு க்ஷேமத்தை தராது. உண்மை உண்மை. வேண்டுமென்றால் ஒரு உபாயம் உண்டு. நஞ்ச நாட்டையும் நீரை வைத்துக் கொள்ளலாம். வீணிலும் முதல் பிரஜையிலும் அடைய வேண்டியதில்லை. மகாலட்சுமி அவதரித்ததை போன்ற பெண்ணழகி எமது அரசரின் அருந்தவ புதல்வி மனோன்மணி. அவளை தாங்கள் கோரி மணந்து கொண்டு உம்முடன் சிம்மாசனத்தில் அமரும்படி செய்தால் நல்ல உபாயம். இது உங்கள் பாண்டி நாட்டின் வழக்கமோ? பலாப்பழத்திற்கு ஈய கொண்டு விடுவார்களோ உங்கள் நாட்டில்? நாம் காதல் கொண்டுள்ள மங்கிறேன்றி யாரையும் கருதும். அதுவும் ஒன்றி நமது சிம்மாசனம் இருவரை கடந்தார். பலதேவா, உன்னை இங்கு தூதனுப்பியவர் மூளையே மூளை. நினைக்கும் தோறும் சிரிப்பு வருகிறது. பலிய தன் பெண்ணை கொடுக்க வரும் வைபவத்தை இன்றுதான் கண்டோம். என்ன யோசனை? உசாமல் நஞ்சநாடு உண்மதி என்று கூறிய உன் தப்பியது நீ தூதன் என்ற காரணத்தான். முன்பின் யோசியாது உன்னை இங்கு தூதனுப்பிய வீரை பாண்டியன் இதுவகை யார் பகை இல்லாதால் கிரீடம் வகித்து வந்தான் என்பதை இன்னும் ஒரு வாரத்தில் சொல்லாமல் தெரிந்து கொள்வான். மந்திரி, படை திரட்டும். நாளையே பாண்டியன் நாட்டின் மீது போர் தொடுப்போம். போ, விரைவில் சென்று பாண்டியன் போர் வலிமையுடையவன் என்றால் அவனையும் அவனது அழியாக்கோட்டையும் காத்துக் கொள்ளும் வகை தேடச் சொல். இல்லையே நமது பாதத்தை வழங்கி பிழைத்து வாழட்டும். போ.